ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஜென்ரல் நாலேஜ் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேதங்களில் பழமையானது எது? ஆன்சர் ரிக் வேதம். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11ஆம் நாள் என்பது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? விடை 1989. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் டேஷ் இடம் உள்ளது? விடை நாடாளுமன்றம். பிளேயிங் இட் மை வே என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? விடை சச்சின் டெண்டுல்கர். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்று வள்ளுவர் குறிப்பிடுவது? விடை புகழும்படி வாழ்தல். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. அலர்ஜி. விடை ஒவ்வாமை. நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் என கூறியவர் யார்? விடை CN அண்ணாதுரை. காவேரி நதியானது தனக்குத்தானே டேஷ் எனும் இடத்தின் கோலரூன் மற்றும் காவேரியாக 2 கால்வாய் நதிகளாக பிரிகிறது. விடை ஸ்ரீரங்கம். இந்தியாவில் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது? விடை ஆந்திரா. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது? விடை கடலூர் மாவட்டம். மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம்? விடை திருப்பத்தூர். பொது மக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதில் அளிப்பதற்கான காலவரம்பு? விடை 30 நாட்கள். விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யார்? விடை பிரதம அமைச்சர். விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு? விடை 1988. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது? விடை ஆரிய சமாஜம். பன்றி காய்ச்சல் உருவாக்கும் வைரஸ்? விடை H1N1 வைரஸ். உத்கல் சமவெளி டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஒடிசா. இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர்? விடை சர் ஜான் மார்ஷல். ஜவஹர்லால் நேரு வேலைவாய்ப்பு திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? விடை 1989. பந்திப்பூர் தேசிய பூங்கா எங்குள்ளது? விடை கர்நாடகா. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஆண்டு?
விடை 2006. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.